நயன்தாராவை கேட்ட சி.வி. சண்முகம் கொதித்தெழுந்திருக்கிறார் நடிகை குஷ்பு அவர்கள். என்னடா நடக்குது, கூட்டணியாடா இது, அடச்சி அப்படின்னு காரி துப்பிட்டு இருக்காங்க கோபத்தில் வாக்காளர்கள். நீங்க சி.வி. சண்முகம் முதலமைச்சர் சொல்றாரு, கனவு காணுங்கள், உங்கள் கனவை சொல்லுங்கள்னு கேட்டா அவருக்கு கனவு என்னவா இருந்து தொலைச்சிருக்கு, நடிகை நயன்தாரா அவருக்கு வேணுமா, அதுதான் அவர் கனவா. அவர் இந்த ஆள் ஒரு அமைச்சரா இருந்திருக்கிறாருங்கிறது தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு பெரிய அவலம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கனவுல கூட நயன்தாரா வேணும் என்று கனவு காணக்கூடிய சி.வி. சண்முகம் இந்த நாட்டினுடைய அமைச்சராக இருந்திருக்கிறார், இனி அமைச்சராக வரப்போகிறார் ஒருவேளை வெற்றி பெற்றால் அதிமுக. எவ்வளவு பெரிய துர்பாக்கியம் இந்த நாட்டுக்கு இல்லையா? இது பரவாயில்ல. இவர் நினைப்பெல்லாம், சி.வி. சண்முகம் நினைப்பெல்லாம் எங்க இருந்திருக்கு, நயன்தாராவிடம் இருந்திருக்கிறது. திண்டுக்கல் சீனிவாசன் அவர் நினைப்பு எங்க இருந்திருக்கு தெரியுமா? அதெல்லாம் நம்ம தகுதிக்கு நம்ம எனக்கு இதை பேசுறது கூட அவமானமா நினைக்கிறேன். ஆயினும் தேர்தல் காலம், மக்களிடம் சில உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக தமிழ் கேள்வி இதை பேசுகிறது. தயவுசெய்து தமிழ் கேள்வியினுடைய தரம் அப்படிங்கிறது என்னங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அதனால கொஞ்சம் சில விஷயங்களை உடைச்சு பேசணும் இல்லையா, அதுக்காக நான் இன்னைக்கு இதை பேசுறேன். வீடியோக்குள் செல்வோம். இந்த கூட்டணி என்ன லட்சணத்தில் இருக்குது, அதிமுக பாஜக கூட்டணி என்பதை பற்றியும், தமிழ்நாட்டில் தேர்தலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் சில சமயங்கள் நம்ம தொடர்ந்து நினைவூட்ட வேண்டிய கடமை இருக்கிறது. அதற்காக இந்த வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, சி.வி. சண்முகம் கனவு காண சொன்னால் நயன்தாரா வேணும் முதலமைச்சர் தருவாரான்னு கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் அவர் சொல்றாரு, இந்த திமுக எல்லாருக்கும் இலவச சேலை கொடுக்குது. எது, ரேஷனில் பொங்கல் அன்று ஒரு சகோதரனாக சொந்த சகோதரிகளுக்கு, தன்னை பெற்ற தாய்க்கு நிகராக தாய்மார்களுக்கு, தன்னுடைய அக்கால் தங்கைகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன், ஒரு சகோதரன், ஒரு பிள்ளை எப்படி அம்மாவுக்கு செய்வானோ அந்த மாதிரி ஒரு 1000 ரூபாய் நான் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகையாக உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் தருகிறேன் என்று முதலமைச்சர் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். அதே மாதிரி பொங்கலுக்கு ஆண்டாண்டு காலமாக சேலை கொடுக்கப்படுவது, சேலையும் வேட்டியும், ஆண்களுக்கு வேட்டி பெண்களுக்கு சேலை. அது ஏன், அது தமிழர் பண்டிகை பொங்கல், தமிழர் திருநாளை, தமிழர் பண்டிகையை உற்சாகமாக நாம் புத்தாடை அணிந்து கொண்டாட வேண்டும் என்பதற்காக அரசு கொடுக்கக்கூடிய ஒரு வேட்டியும் சேலையும். அதுல பல நோக்கங்கள் இருக்கு. ஒண்ணு, புத்தாடை அணிந்து ஒவ்வொரு சாமானியனும், ஏழை எளிய மக்களும் கூட புத்தாடை அணிந்து உற்சாகமாக நம்முடைய தமிழர் திருநாளை, தைப்பொங்கல் நன்னாளை கொண்டாட வேண்டும். ஒண்ணு. இன்னொன்னு, கைத்தறி நெசவாளர்களுக்கு வாழ்வளிக்கும். அது ஏன்னா தமிழ்நாட்டுல எத்தனை கோடி ரேஷன் கார்டு இருக்கு, அவ்வளவு பேருக்கு வேட்டியும் சேலையும், அது கைத்தறி வேட்டி கைத்தறி சேலை. அப்ப கைத்தறி நெசவாளர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம். இது ரெண்டையும் உறுதிப்படுத்துகிறது அரசு. இப்ப திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்றாரு, அவரும் அமைச்சரா இருந்திருக்காரு, மூத்த அமைச்சர். சேலை கொடுத்தாங்களே, உள்பாவாடை கொடுத்தாங்களா, உள்பாவாடை இல்லாம சேலை எப்படி கட்டுறதுன்னு கிராமத்துல பொம்பளை எல்லாம் கேட்கா அப்படின்னு பேசுறாரு. யாரு, ஐயா திண்டுக்கல் சீனிவாசன். இவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது வெட்கப்பட வேண்டிய, அவமானப்பட வேண்டிய கேவலமான நிலைமை. ரைட்டு, இருக்கட்டும், இவர்கள் நிலைமை இப்படி. ஐயா இவங்கதான் இப்படிதான் பேசுறாங்க. ஐயா கனவை சொல்லுங்கள் என்று ஏன் சொன்னாரு ஸ்டாலின்? நிறைவேற்றிய திட்டங்களை ஒரு பக்கம் பட்டியலிடுறார் மாண்புமிகு முதலமைச்சர். இதெல்லாம் நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம், மாணவர்களுக்கு இது, மாணவிகளுக்கு இது, உயர்கல்விக்கு இது, தொழில்துறைக்கு இவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். இன்னும் நாங்கள் செய்ய வேண்டியது ஏதேனும் இருக்கிறதா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்கிறார். இப்ப அன்னைக்கு சென்னையில அதுக்கு ஒரு விழா நடந்துச்சு. அந்த விழாவுக்கு நானும் போயிருந்தேன், அழைக்கப்பட்டிருந்தேன். இப்ப நானும் அங்க போயிருக்கிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய அமுதா ஐஏஎஸ் அவர்கள் அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த திட்டத்தை என்னெல்லாம் மக்கள்கிட்ட போய் கேட்டோம், இந்த திட்டங்கள் உங்களுக்கு உள்ளபடியே இத்தனை திட்டங்கள் அரசு போட்டிருக்குது, இதுல உங்களுக்கு அதிக பயன் தரக்கூடிய திட்டங்களாக நீங்க எதை நினைக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும், இந்த திட்டமா இன்னும் கொஞ்சம் சரியாகணுங்கன்னு நீங்க எதை நினைக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு இந்த திட்டம் இருந்தா நல்லா இருக்கும்னு எதை நினைக்கிறீங்க நாங்க கேட்டிருந்தோம். அப்போ மக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டங்கள் என்று மக்கள் சொன்ன திட்டங்களை அவங்க ஒரு பக்கம் பட்டியலிடுறாங்க. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணுங்க, இந்த திட்டம்லாம் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணுங்க அப்படின்னு மக்கள்கிட்ட வெளிப்படையாக வைக்கிறாங்க. அரசு கேட்டு வெளிப்படையா வச்சது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம்,
அதுல வந்து எங்களுக்கு வந்து இன்னும் சில நோய்கள் எல்லாம் அதுல வந்து சேர்க்க வேண்டியிருக்கு. இந்த நோய்களுக்கும் அந்த பட்டியல்ல வந்து எங்களுக்கு வந்து சிகிச்சை தரணும். அப்புறம் இப்போ ஒருவேளை சிட்டில அந்த மருத்துவமனை இருக்கு அப்படின்னா, கிராமத்துல இருக்கவங்க அங்க வந்து போறதுக்கு அந்த பயண செலவெல்லாம் கூட இருக்குது. அந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்க அதையும் அரசு கவனத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கோம்னு சொல்றாங்க. அப்போ ஒரு அரசு வெறும் செஞ்ச சாதனைகளை மட்டும் பேசல. செஞ்சத சொல்லிட்டு, இனி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் ஒரு முதலமைச்சர். அதுதான் கனவை சொல்லுங்கள். அப்படின்னா மூதேவி எதை சொல்லுது கனவ? என்னத்த சொல்ல? சிவி சண்முகத்தோட ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓபிஎஸ் போய் தர்மயுத்த உட்கார்ந்த உடனே எங்க சின்னம்மா சின்னம்மா அப்படின்னு கண்ணெல்லாம் உருட்டி பேசினார் வேற வேற லாங்குவேஜ்ல. சின்னம்மாவை அம்மா ஆக்காம விட மாட்டோம் அப்படின்னு சத்தியம் பண்ணாரு. ஜெயலலிதா இடத்துக்கு திருமதி வி கே சசிகலா. அப்போ ஒரு மாலை 6-7 மணிக்கு மேல இருக்கும். 6-7 மணிக்கு மேல சிவி சண்முகம் எப்படி பேசுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். விட்டுருங்க. இவர் தான் கோர்ட்ல போய் வழக்கு போட்டார் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக. கோர்ட் ஓங்கி மண்டையில கொட்டி 1 லட்சமா 10 லட்சமா எனக்கு டக்குன்னு மறந்துருச்சு. அபராதம் கட்டிங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. போங்க 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் ஃபைன் போ அப்படின்னு மண்டையில கொட்டி அனுப்பி விட்டுச்சு கோர்ட். அப்படிப்பட்ட புகழ்பெற்ற சிவி சண்முகம் எப்பவுமே அப்படிதான் பேசுவார். அவர் பேசினார்னா ஈஸியில யாருக்கும் புரியாது. இவர் தான் இதுக்கு முன்னாடி என்ன பேசினாரு? இப்ப கனவை சொல்லுங்கள் என்றால் நயன்தாரா வேணும்னு சொல்லிட்டாரு. நியாயமா வீட்டுல அந்த அக்கா செருப்பால்ட்டி அடிக்கணும். ஓ உங்க கனவுல இதான் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கணும். வீட்டமா இருப்பாங்கல்ல. இதுக்கு முன்னாடி இதே சிவி சண்முகம் என்ன பேசினார் தெரியுமா? திமுக அதை இலவசமா கொடுக்கான், இதை இலவசமா கொடுக்கான், விட்டா ஆளுக்கு ஒரு பொண்டாட்டி இலவசமா கொடுப்பான் அப்படின்னு. புத்தி ஃபுல்லா எப்பவும் அதுலதான், வேற எதையும் திங்க் பண்றது இல்ல. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் எதை திங்க் பண்ணிட்டு இருக்கிறாரு? நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு எத்தனை பிள்ளைங்கப்பா வந்திருக்கிறாங்க? ஐயா இந்த ஆண்டு 55 பிள்ளைங்க. அடுத்த ஆண்டு இது அதிகமாகணும், அதிகப்படுத்திட்டாங்க 60 பிள்ளைங்க இந்த வாட்டி. அப்ப முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது 4 பேர் 5 பேர் தமிழ்நாட்டில இருந்து ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் தேர்வானவர்கள். இப்ப அதை அதிகப்படுத்தி 50 ஆக்கி 55 ஆக்கி இந்த ஆண்டு 60 பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ். கனவை சொல்லுங்க, நீங்க வாங்க பிள்ளைங்களா அப்படின்னு கூப்பிடுறாரு. உங்க கனவை சொல்லுங்க, ஒரு தகப்பனாக ஒரு சகோதரனாக நான் அதை நிறைவேற்றி தருகிறேன். என்ன கனவு அப்படின்னு கேட்டு ஒரு பக்கம் அப்படி போயிட்டு இருக்க வண்டி. இங்க இன்னொரு பெரியவர் பேசுறாரு. மூக்குத்தி இருக்கா கம்மல் இருக்கான்னு கேட்கிறான் திமுக காரன். விட்டா பொண்டாட்டி இருக்காதா வீட்டுலன்னு கேட்பாங்கிறாரு. இதெல்லாம் கேவலத்தோட உச்சம். அதிமுக பேசுற அதிமுகவுடைய பேச்சுக்கள் இதெல்லாம். இதுதான் அதிமுக. சரி இதை பத்தி போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஐயா அப்படின்னா யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் தான் பொதுச் செயலாளர். அவர் என்ன சொல்றாரு? மகளிர் உரிமை பயணம்னு ஒரு திட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வராரு. பெண்கள் வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கக்கூடாது, பயணப்படுங்க, சுதந்திரமாக பயணப்படுங்கள். உங்கள் வேலைகளுக்காக, உங்கள் கல்விக்காக, உங்கள் பொழுதுபோக்குக்காக, உங்கள் ஆன்மீக தேடலுக்காக, உங்கள் அறிவு தேடலுக்காக ஒரு லைப்ரரி போனோம். வசதி டிக்கெட்ல வேணாம், நீங்க வாங்க, முதல்ல பயணப்படுங்க. சிறகொடிக்கப்பட்டவர்களாக இல்லையா? அப்படித்தானே பெண் சமூகத்தை வச்சிருந்தாங்க காலங்காலமா. அப்போ அவர்களுக்கான சிறகுகள் விரியட்டும், வானம் வசப்படட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். மகளிர் உரிமை பயணம். அது உரிமை பயணம்னு பேர் வச்சாரு. அது உங்க உரிமை, நீங்க வாங்க அப்படின்னு. அப்ப அந்த பேருந்துகளை தனித்து அடையாளம் காட்டுவதற்காக பிங்க் வண்ணம் அதில் அடிக்கப்பட்டது. பிங்க் அப்படிங்கிறது அது உலகளாவிய அளவுல, சர்வதேச அளவுல பெண்களுக்கான பெண்மைக்கான ஒரு அடையாளமாக ஒரு பிங்க் வண்ணத்தை பயன்படுத்துகிறார்கள். அதனால பிங்க் வண்ணம் அதில் அடிக்கப்பட்டுச்சு. உடனே இந்த யாரு எடப்பாடி பழனிசாமி அந்த பஸ்ஸுக்கு ஒரு பேர் வச்சாரு. முதலமைச்சர் வைத்த பேரு மகளிர் உரிமை பேருந்து. எடப்பாடி பழனிசாமி வச்ச பேர் என்ன தெரியுமா? லிப்ஸ்டிக் பஸ். அப்போ திண்டுக்கல் சீனிவாசன் புத்தி உள்பாவாடையில இருக்கு, சிவி சண்முகம் புத்தி நயன்தாராட்ட இருக்கு, எடப்பாடி பழனிசாமி சிந்தனை லிப்ஸ்டிக்ல இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து நாளைக்கு இந்த நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த நாடு என்ன ஆகும்னு கொஞ்சம் சிந்திங்க தயவுசெய்து மக்கள். நான் எனக்கு வந்து என்ன சொல்றது, எஸ் ஐ ஸ்ட்ராங்லி சப்போர்ட் டிஎம்கே அண்ட் டிஎம்கே அலையன்ஸ், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா நான் ஏதோ அந்த காரணத்துக்காக மட்டும் இதை பேசுறேன்னு நினைக்காதீங்க. இவங்க பேசின பேச்சு அப்படி. இப்ப சகோதரி குஷ்பு அவர்கள் கொந்தளித்து தீர்த்திருக்கிறார்கள். உள்ளபடி அவருக்கு நான் வந்து பாராட்டுக்கள், சல்யூட். ஏன்னா அவங்க பாஜக இருக்கிறாங்க, அதிமுக பாஜக கூட்டணி ஆயினும் சகோதரி குஷ்பு அவர்கள்
ஒரு திரைத்துறையில் இருந்து வந்தவர் என்ற முறையில் நீங்க என்ன திரைப்பட நடிகை என்றால் நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, எப்பவும் இப்படிதான் கேவலப்படுத்தீங்களா கண்டனத்தை பதிவு பண்ணிருக்கிறாங்க. வணக்கம் அவருக்கு, சகோதரி குஷ்பு அவர்களுக்கு உள்ளபடியே வாழ்த்துக்கள். ஆனா மற்ற பாஜக இருக்கக்கூடியவர்களோ மற்ற அஇஅதிமுக இருக்கக்கூடிய பெண்களோ வாயே திறக்கலாம். திமுகவில் கட்ட கடைசியில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பேச்சாளர் பெண்களை பற்றி அவதூறாக பேசினால் கூட முதல் கண்டனம் சகோதரி கனிமொழி அவர்களிடமிருந்து வருகிறது. ஏன் அப்ப திமுக காரனாவே இருந்தாலும் தவறு பண்ணா கண்டிக்கிறாங்க, தூக்கி உள்ள போடுறாங்க. அப்ப இதுவரைக்கும் சிவி சமூகத்தை யாரா கண்டிச்சிருக்கீங்களா? இல்ல. ஐயா திண்டுக்கல் சீனிவாசனை யாரா கண்டிச்சிருக்கீங்களா? இல்ல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படித்தானே பேசுறாரு, அப்புறம் யாரு கண்டிக்கிறது? அப்ப புரியுதா? ஜெயலலிதா அம்மா ஏன் இவங்க எல்லாம் வாயே திறக்காதுன்னு வச்சிருந்தாங்கன்னு தெரியுதா? யாரும் வாயை திறக்க முடியாது, காப்ஷிப்னு இருக்கணும். இது இப்படி ஒரு கட்சி, இப்படி ஒரு கூட்டணி. நீங்க பாஜகவுக்கு இதுக்கு கண்டிக்கிறதுக்கு துப்பு இருக்கலாம் நீங்க நினைக்காதீங்க. ஆசாராம் பாபுன்னு ஒரு சாமியார், வட இந்தியால சின்ன குழந்தைங்க, சின்ன குழந்தைங்களை எல்லாம் பாலியல் ரீதியாக வல்லுறவு செஞ்ச ஒரு கொடூரன், பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கிய ஒரு கொடூரன் ஆசாராம் பாபு. நீதிமன்றத்தின் பெரும் போராட்டத்திற்கு போது கைது பண்ணி உள்ள போட்டாங்க, ஆயுள் தண்டனை, சாவர வரைக்கும் ஜெயில கிடக்கணும். அவனுக்கு பரோல் கொடுத்து வெளியில கூட்டு வராங்க. அவன் கோயிலுக்கு போறான், காசியில அயோத்திக்கெல்லாம் கோயிலுக்கு போறான். இந்த பாஜக ஆளும் அரசு அந்த சாமியாருக்கு, சின்ன பிள்ளைல பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தண்டனை பெற்ற சாமியாருக்கு ராஜ மரியாதை கொடுத்து கோவிலுக்கு வரவேற்கிறது. இப்ப இந்து மதத்தை கொச்சைப்படுத்துறது உண்மையிலே யாருன்னு சொல்லுங்க. உள்ளபடியே இந்து மதத்தை கொச்சைப்படுத்துவது யார்? நாங்களா நீங்களா? ஒரு பொறுக்கி பயலுக்கு, ஒரு சின்ன பிள்ளைல சீரழிச்ச ஒரு சாமியாருக்கு எதுக்கு ராஜ மரியாதை? பாஜக. இந்த பாஜக எப்படி இங்க கேட்கும்? இவர்கள் எல்லாம் தான் இதுல என்ன கொடுமைன்னா, இவங்க எல்லாம் சேர்ந்து திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா இவங்க போராடுற லட்சணம். வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஐயா அன்புமணி ராமதாஸ் நேத்து கொந்தளிக்கிறாரு, அந்த ஆர்ப்பாட்டத்துல கொந்தளிக்கிறார். விலைவாசி உயர்ந்து விட்டது, பால் விலை உயர்ந்து விட்டது. இந்த 5 வருஷத்துல பால் விலையை எப்ப ஏத்துனாங்க? பால் கொள்முதல் விலையை அதிகரித்து கொடுத்தார் ஸ்டாலின். பால் கொள்முதல் விலையை, பால் வணிகர்களிடம் பால் வாங்குறாங்கல்ல, அந்த விலையை உயர்த்தி கொடுத்தார். ஆட்சிக்கு வந்தவுடன் ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தது இந்த அரசு. அப்புறம் கொந்தளிக்கிறார் அன்புமணி ஐயா. ஏன்னா அவர் ராமதாஸ் ஐயா சொல்லிட்டாரு, இனிமேல் பேரை பின்னாடி சேர்க்கப்படாட்டாரு, என் பேரை இவன் பின்னாடி சேர்த்து போடாங்க தம்பிகளா அப்படின்னு சொல்றாரு. அப்ப மருத்துவர் மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி அவர்களே, பெட்ரோல் விலை உச்சத்துல நிக்குத, டீசல் விலை உச்சத்துல நிக்குத, கேஸ் விலை ஏறி போச்ச, கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் அதை கண்டிச்சு பேசுறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்குதா, தைரியம் இருக்குதா? அன்புமணி வாய் திறக்க மாட்டார். எப்படி செட்டு சேர்றாங்கன்னு பாருங்க. அதாவது அத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்த மனைவி விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புறாங்க. அது ஒருத்தர், அதெல்லாம் ஒரு ஒருத்தர் யாரு ஒருத்தர், அவரு பெண் பாதுகாப்பை பத்தி பேசுறாரு. ஒருத்தே இல்ல, அவர் பெண் பாதுகாப்பை பத்தி பேசுறாரு. இன்னொருத்தர் மசுறு பிசுறு கூட இருக்கிற நிர்வாகிகளை, பெண் நிர்வாகிகளை, அவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் லிப்டிக் பஸ் சொல்றவங்க, இன்னொரு பக்கம் போலி சாமியார, பாலியல் வல்லுறவு செய்த சாமியாருக்கு ரத்தன கம்பள வரவேற்பு விருத்து வரவேற்கக்கூடிய பாஜக. இவர்களெல்லாம் சேர்த்து மகளிர் உரிமை பயணம் தந்த ஸ்டாலினை, மகளிர் உரிமை தொகை தந்த ஸ்டாலினை, நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டத்தின் மூலம் IAS IPS உள்ளிட்ட உயர் பதவிகளுக்கு சாமானிய விட்டு பெண் பிள்ளைகளை கரம் பிடித்து அழைத்து வந்த ஸ்டாலினை, இந்தியாவில் முதன்முறையாக பெண்களுக்கு சொத்துரிமை தந்த திமுக, இந்தியாவில் முதன்முறையாக பெண்களை காவல்துறையில் பணியமர்த்திய திமுக, பெண்கள் பெயரில் சொத்துக்களை பதிவு செய்தால் அதில் கட்டணத்தில் 1 விழுக்காடு விலக்கு என்று அறிவித்த திமுகவை ஸ்டாலினை இவர்கள் எல்லாம் சேர்ந்து கேள்வி கேட்கிறார்கள் என்று சொன்னால் பெண்கள் நம்பி விடுவார்களா? இப்ப இந்த திட்டத்தெல்லாம் கொடுத்தது யாரு? திமுக. சொத்தில் சம உரிமை திமுக தந்துச்சு பெண்களுக்கு, பெண்களை காவல்துறையில் பணியமர்த்தியது திமுக. பால்வாடி ஸ்கூல் நம்ம சொல்றோம்ல, அது
அந்த பள்ளிகளில் பெண்களை மட்டும்தான் பணியமர்த்த வேண்டும் என்று சொன்னது. இப்படி பெண்களுக்கு இவ்வளவு திட்டங்களை கொடுத்த திமுகவை நீங்க எல்லாம் சேர்ந்து கேள்வி கேட்பது. இப்ப இவங்க எவ்வளவு கபட வேடதாரிகள் நீங்க பாருங்க. நான் முதலே ஒண்ணு சொன்னேன், நான் தெளிவா சொன்னேன், நான் மட்டும்தான் சொன்னேன், இன்னும் சொல்ல போனா நான் மட்டும்தான் சொன்னேன். 2 ஸ்கிரிப்ட் வச்சிருப்பாங்க, அப்படியே பேசுவாங்க. பேசிட்டு கடைசி நாங்கள் பாஜக எவ்வளவோ முயற்சித்தது எங்களுடைய கூட்டணிக்கு அழுத்தம் கொடுத்தார்கள், நாங்கள் அடிபணியை மறுத்து விட்டோம்னு கூச்சமே இல்லாம பேசுவாங்கன்னு சொன்னேன். செய்தி கசிய விடுறதே தாவேக்காதன்னு கூட சொன்னேன், பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு சொல்லி என் பேஸ்புக்ல எழுதியிருக்காங்க. இன்னைக்கு ஆதவர்ஜனா சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு, 90 இடங்கள் 2.5 ஆண்டு காலம் நீங்க முதலமைச்சர் என்றெல்லாம் ஆசை வார்த்தை காட்டினார்கள் எங்கள் தலைவருக்கு, எங்களோடு பேசினார்கள், ஆனால் நாங்கள் பாஜகவோட கூட்டணி கிடையாது என்று சொல்லிவிட்டோம் ஆதவர்ஜனா நேற்று பேசுறாரு. 2 நாளைக்கு முன்னாடி அதே கட்சியை சேர்ந்த திரு நிர்மல்குமார் அவர்கள் அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தையுமே நடக்கல, இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையிலானது என்று சொல்கிறார். இப்ப 2 பேர் சொல்றதுல எது உண்மை? யாரோடையும் பேசல அப்படின்னு திரு நிர்மல்குமார் சொல்கிறார், பேச்சுவார்த்தை நடத்தினது உண்மை, ஆனா நாங்க அதை மறுத்துட்டோம் அப்படின்னு ஆதவர்ஜனா சொல்கிறார். இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து நேற்று தினமலரில் ஒரு செய்தி, தினமலர் வந்த செய்தி என்ன செய்தி, திரிசா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். யாருக்கு? தாவேகாவுக்கு. யாரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது? திரிசா. இப்போ திரிசா நடத்தினாங்களா இல்லையா? அப்ப திரிசாவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன சம்பந்தம் சொன்னோம்ல. இத அப்படின்னா இந்த பத்திரிகை பொய்யா போட்டிருக்கு அப்படின்னா அதை தேடி எடுத்துட்டு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகா, விஜய் முடிவு திரிசா கையில். தினமலர் பத்திரிகைங்க, நிரம்பி வெளியது கக்கூசுன்னு போட்டாங்களா அந்த பத்திரிகை தான் தினமலர் பத்திரிகை. அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகாவை சேர்ப்பதற்கான கடைசி முயற்சியாக நடிகை த்ரிஷா மும்பையில் அமித்ஷாவிடம் பேச்சு நடத்திய தகவல் வெளியாகி உள்ளது. தாவேகா அதெல்லாம் போட்டுக்கிட்டே வராங்க, யாரும் கண்டுக்கல, அதெல்லாம் போட்டுட்டு வராங்க. கடைசியா இதற்கிடையே பாஜக தரப்பில் விஜயை வளைப்பதற்கான முயற்சிகள் அவருடைய தோழியான நடிகை த்ரிஷா வாயிலாக நடந்துள்ளன. அமித்ஷாவை சந்திச்சு கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லியில் அவர் இருக்கின்ற பொழுது அமித்ஷாவை சந்திச்சு த்ரிஷா என்ன செஞ்சிருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்தியதாக தினமலர் எழுதுகிறது. இப்ப கரூர் விவகாரத்திற்காக விமானம் ஏறி டெல்லிக்கு போனாரு சகோதரர் விஜய். அதற்கு ஒரு நாள் முன்பாக த்ரிஷா விமான நிலையத்துல பயணம் பண்ண, விமான நிலையத்துல பத்திரிகையாளர்லாம் கேள்வி கேட்பாங்க, பார்த்திருப்பீங்க இந்த விஜய் தொடர்பான பிரச்சனைக்கு அவங்க பதில் சொல்லாம போனாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அவருடைய அது பேசுறது சரியில்லை, அது விட்டுருங்க. இப்ப அவங்க போனாங்க, அப்ப அவங்க மும்பை போயிருக்கிறார் அப்படின்னு செய்தி வந்துச்சு. அப்ப இப்ப தினமலர் இப்படி எழுதுது. நான் என்ன சொல்றேன், இப்ப தினமலர் மேல நீங்க என்ன செய்யுங்க, ஒரு இது அனுப்புங்க, எங்க கட்சி தொடர்பாக திரிசா பேசியதாக தவறான செய்தி வெளியிட்ட தினமலருக்கு எதிராக ஒரு நோட்டீஸ் போடுங்க. இது இப்ப இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்டாலினை நோக்கி கேள்வி கேட்கிறீர்களே. அப்போ இங்கே கடந்த 5 ஆண்டு ஆட்சியில்தான் வளர்ச்சியை எட்டியிருக்கிறோம். பொருளாதார வளர்ச்சி, மகளிர் மேம்பாடு, இல்லையா, கல்வி வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, அமைதியாகவும் இருக்கிறது தமிழ்நாடு. மணிப்பூர் மாதிரி ஆட்சியை கலைக்கக்கூடிய அளவுல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போன பாஜக மாதிரியும் இல்ல. டெல்லியில தினசரி ஏராளமான பெண் குழந்தைகள் காணாமல் போகிறார்கள், அப்படியும் இல்ல. குஜராத்தில் நடந்த கலவரம் மாதிரியும் நடக்கல, இல்லையா? அதனால இந்த பெண்களை இழிவுபடுத்தும் இந்த கூட்டணி, எந்த கூட்டணி? அதிமுக பாஜக கூட்டணியை துடை தெரிவோம் என்று இந்த தேர்தலில் உறுதியேற்போம். பெண் பாதுகாப்பு மட்டுமல்ல, மகளிர் மேம்பாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மேம்பாட்டிற்காக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பக்கம் நிற்போம். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிப்போம். மீண்டும் திராவிடம் 2.0 மலரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொல்லி
மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.